பாண்டிச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் சென்னையில் காவல் நிலையம் அருகே பட்டப்பகலில் நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகாத உறவு காரணமாக பெண்ணின் கணவரே வெட்டி கொலை செய்தது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னையில் தகாத உறவால் பெண்ணின் கணவர் சரமாரியாக வெட்டியதில் புதுச்சேரி தொழிலதிபர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த காட்சிகள்தான் இவை. சென்னை அசோக் நகர் 14வது அவென்யூ பகுதியில் புதன்கிழமை மதியம் புதுச்சேரி பதிவு எண் கொண்ட காரில் அமர்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு நபர் அந்த ஆணை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். இதை கண்ட அந்த பெண் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. அதே சமயம் வெட்டியதில் பலத்த காயமடைந்த அந்த நபர் சாலையில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஆனால் யாரும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவோ ஆம்புலன்ஸுக்கு போன் செய்யவோ இல்லை. மாறாக அந்த நபர் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். பின்னர் அந்த நபர் மெதுவாக எழுந்து அங்குள்ள கட்டடத்திற்குள் சென்று படுத்தபடி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அப்போது யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. சிறிது நேரத்தில் அந்த நபர் அங்கேயே உயிரிழந்தார். இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது கொலை நிகழ்ந்த இடத்தில் ஒரு ஆணும் 2 பெண்களும் இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கடலூர் மாவட்ட போக்குவரத்து துறையில் பணிபுரியும் தனஞ்செழியன் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரையும் அவரது மனைவி சுகன்யா, அவரது தோழி குணசுந்தரி ஆகியோரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த தனஞ்செழியனுக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த சுகன்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. கடலூர் மாவட்ட போக்குவரத்து துறையில் பணிபுரியும் தனஞ்செழியன் மனைவியோடு சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் குடியிருந்தார். ஆனால் தனஞ்செழியன் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானதால் தம்பதிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதனால் விரக்தியடைந்த சுகன்யா கணவரை பிரிந்து புதுச்சேரியில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். அப்போது சுகன்யாவிற்கு தொழிலதிபர் பிரகாஷின் அறிமுகம் கிடைத்து அவரது கம்பெனியிலேயே வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இதில் இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த விஷயம் சுகன்யாவின் கணவர் தனஞ்செழியனுக்கு தெரிய வரவே பிரகாஷை பழிவாங்க திட்டம் போட்டிருக்கிறார். இந்த நிலையில் புதன்கிழமை காலை தொழில் நிமித்தமாக புதுச்சேரியில் இருந்து காரில் புறப்பட்ட பிரகாஷ் கூடவே சுகன்யாவையும் அழைத்து வந்திருக்கிறார். இருவரும் அசோக் நகர் 14வது அவென்யூ பகுதியில் வந்தபோது தனது தோழியை பார்த்துவிட்டு செல்லலாம் என சுகன்யா கூறியிருக்கிறார். எனவே அந்த பகுதியிலேயே காரை நிறுத்திவிட்டு தோழி குணசுந்தரிக்கு வாட்ஸ்அப்பில் லொகேஷன் அனுப்பிவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இதற்கிடையே சுகன்யாவும் பிரகாஷும் சென்னைக்கு வந்திருக்கும் விஷயத்தை குணசுந்தரி தனஞ்செழியனிடம் கூறியிருக்கிறார். ஏற்கனவே பிரகாஷ் மீது ஆத்திரத்தில் இருந்த தனஞ்செழியன் பிரகாஷை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார். பின்னர் அரிவாளை எடுத்துக்கொண்டு குணசுந்தரியோடு அசோக் நகர் பகுதிக்கு வந்த அவர் பிரகாஷை சரமாரியாக வெட்டிவிட்டு சுகன்யாவையும் குணசுந்தரியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றது தெரிய வந்தது. சென்னை அசோக் நகரில் பட்ட பகலில் நட்ட நடு ரோட்டில் காவல் நிலையம் அருகிலேயே அரங்கேறிய இந்த கொலையால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.